பாசுரம் 2. ஸ்ரீ கோதாயை நமோ நமः. ஸ்ரீ கிருஷ்ணாயை நமோ நமः. வையத்து வாழ்வீகால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டிலு தோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனம் செய்யோம் தீக்குருளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவை. மாணிக்க வாசக பெருமானின் திருவெம்பாவை. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரடியீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிதம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய். நமஸ்தே. நம்ம மார்கழி அண்ட் திருவெம்பாவையுடைய பாசுரத்தை இந்த லைட் ஆஃப் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே முக்கியமான ஒரு விஷயம், மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோடைய யோகத்தில் அவங்களுடைய டீச்சிங்ஸில் நாம் தெரிந்து கொள்கிற விஷயம் உள்ளுரை தெய்வத்தை நாம் அடைவது. அதை சிம்பாலிக்காக மார்கழியிலையும் மார்கழி நாட்களில் அந்த திருவெம்பாவையும் திருப்பாவையும் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பகவான் சொல்றாரு, soar up above the bonds that holds below man to his littleness, lost in the show perennial which the senses round him build, from the poem Markandeya. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதர்கள் ஜீவாத்மா பரமாத்மா இந்த ரெண்டு கான்செப்டும் நமக்கு சொல்லி அதில் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய ஆன்மா வெளி வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உள்ளுரை இறைவனை மறந்து தத்தளிக்கும் பொழுது அந்த நேரத்தில் கடவுள் தன்னுடைய பிரதிநிதியாக இறை ஆன்மாக்களை உலகிற்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்பொழுது தான் அவர் தன்னுடைய வேலையாக இந்த இருளில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பல ஜீவாத்மாக்களை காக்கும் விதமாக இது இருக்கு. இதுதான் மெயினான விஷயம். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த போன்ற காலங்களை நாம் பயன்படுத்தி அதை அந்த பாடல் வரிகள் மூலம் நம்ம அப்படியே அனுபவிக்கலாம். அவ்வளோ அருமையான விஷயம். ஸோ இதில் பார்த்தா எப்படி சாவித்திரியில் அரவிந்தர் சிம்பிள் கம்ப்ளீட்டாக சிம்பிளில் சொல்லியிருக்காரோ அதே போல தான் இங்கே சிம்பிளாக நிறைய விஷயம் இருக்குது. அதாவது சங்கேத பொருள்கள் நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்கழியோடைய முதல் பாசுரத்தில் மூன், அப்புறமா நீராடுதல், அப்புறம் ஆயர்பாடி, அப்புறம் கூர்வேல், இது போல முதல் பாடலிலும் சொல்லிட்டு இரண்டாம் பாடல்ல எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்புடையதாக அமையுது, ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஒரு அடுத்தடுத்த கான்சியஸ்னஸ் முன்னேற்றம் அடையும் விதமா இருக்கு. ஸோ மூன் அப்படின்றது மைண்டை ஒத்த விஷயம். அதான் அப்புறமா பாத்னா நீராடுதல். ஸோ பியூரிஃபிகேஷன், நாம் இறைவனை அடைவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயமான சரணாகதி, அவருடைய சிறப்பம்சம், தெய்வத்துடைய சிறப்பம்சம், அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், பியூரிஃபிகேஷன், இதெல்லாம் இந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கு. ஸோ நமக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்க பெறுகின்றது. வைகரையில் அதிகாலையில எழுந்திருக்கணும். அப்புறமா ஆன்மாக்களுக்கு அந்த எல்லாவித கரைகள் இருக்கு. அந்த கரைகளை விளக்கும் விதமாக தான் இந்த நீராடுதல். அப்புறமா நந்தகோபன் வேலையுடைய நந்தகோபன்,
அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இந்த ஜீவாத்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ற விதமா இருக்கு. அது அப்படி நம்ம திருவம்பாவைக்கு வந்தோம்னா அதே போல அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருட்பெரும் ஜோதி, அதாவது நம்முடைய இன்னர் சைக்கிக் லைட் ஃபயர் ஆனது அது போன்று ஒரு தொடக்கம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த இறைவனுடைய சாநித்தியம் அதுவாக தான் இருக்கு அப்படின்னு அந்த திருவம்பாவை முதல் பாடல்ல சொல்லி, அதாவது இறைவன் இவ்வளவு அழகானவன், அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், அது போலதான் உள்ளுரை தெய்வம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளும், முதல் நாள் 2ஆம் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா திருவெம்பாவையில வந்து அந்த கடவுள் நம்மை நோக்கி வரார். அந்த நேரத்துல நாம அறியாமையில வந்து இருக்கக்கூடாது, நாம் விழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத சொல்றாங்க. மார்கழியில பார்த்தோம்னா ஒரு நம்ம தவம் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பியூரிஃபிகேஷனுக்கு வரும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி வந்து ஒரு டிசிப்ளினை நம்ம வந்து கொண்டு வர்றது, அந்த டிசிப்ளின் இருந்தாதான் அதை வந்து நம்ம கடவுளை, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை கொண்டு போய் அடைய முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளா ஆயர்பாடியில் செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்கெல்லாம் வந்து எந்த நேரமும் அந்த நாராயணனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களாம் சிறப்பு மிக்க செல்வம்னா இங்க சிறப்பு மிக்க, அதுதான் அங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க. ஸோ ஃபுல் ஆஃப் சிம்பிள்ஸ். அதுதான் நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒரு நாளும் அவ்வளோ அற்புதமான விஷயங்களை இந்த பாடல்களின் மூலம் நாம் அனுபவிக்கலாம். கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ உங்களுக்கு ஒரு வகையில ஒரு ஃபிகர் புரிஞ்சிருக்கும், எப்படி வந்து அரவிந்தருடைய எழுத்துக்கள், அவங்களுடைய டீச்சிங்ஸ் எப்படி வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கு there is a power within that knows beyond our knowing. We are greater than our thoughts, and sometimes earth unveils that vision here. ஸோ எங்கேயோ இருக்கக்கூடிய அப்படின்னு சாவித்திரியில சொல்லிட்டு, எங்கோ இருக்கக்கூடிய கடவுள் மேலவும் இருக்கார், அதே நேரம் நம்முள் இருக்கிறார். நாம் எப்படி இந்த ஜீவாத்மாக்க ஆகிய நாம் பரமாத்மாவை அடைய முடியும், அடைவதற்கான வழியாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறுகின்றது. நாம் அதை பயன்படுத்துவோம். நன்றி.